லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னங்க நீங்க சாவடிச்சு என்ன மாப்ள வீட்லயே திருடுறதா? வெளியிடுங்க. தெரியாதனமா மடியில விழுந்துருச்சு மாப்ள. 126 ஓட்டுக்கு காசு இருக்கு அதுல. எடு காசை. சரி வச்சிடுறேன். சாவடிச்சிடும். வேலையை பாருங்க. மாமா, நீங்க சொன்ன மாதிரி பக்காவா போட்டாச்சு. 1 ரூபா கூட மிச்சம் கிடையாது. இப்போ இத கொண்டு போய் அந்த மார்க்கண்டேய ரூம்ல யாருக்கும் தெரியாம வச்சிடணும். யார் வைக்க போறீங்க? மாப்ள. ஏய், இப்போ இந்த ரூம்ல உமா இருக்காளே. அவன நாலு முழுக்குமா ரூம்ல இருக்க போறா? இப்போ இந்த பையன் யார் கொண்டு போய் உள்ள வைக்க போறீங்க? அத சொல்லுங்க. மேகலா, அது எப்படி கோட்டை தாண்டி அந்த பக்கம் போய்? மாப்ள, இப்பவே பேச்சு கொஞ்சம் வேகமா அடிக்குது மாப்ள. பயமா? நீங்க இது வரைக்கும் என்னென்ன பண்ணிருக்கீங்கன்னு ஒவ்வொன்னா சொல்லட்டா? இது சின்ன சின்ன பேப்பர் ஒர்க்கு. அதான் நம்ம ஹால்லயே முடிச்சாச்சே. பெட்ரூம் வரைக்கும் போகணுமே, அதை நினைச்சாதான். உங்களை பத்தி எனக்கு தெரியாதம்மா. நீங்க தான் கூடு விட்டு கூடு பாயிராளாச்சே. வீடு விட்டு வீடு பாயறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதாரணமாச்சே. உசுப்பேத்தி உசுப்பேத்தி உங்க உடம்பு ரணகலம் ஆனது பத்தாதா? ஏன் உடம்பு ஆகணுமா? அம்மா என்னம்மா இது? எவ்வளவோ பண்ற, இத பண்ண மாட்டியா? என்ன பண்ணலாம், ஆனா அந்த கிழவன் வச்சிருக்கிற சவுக்க நினைச்சாதான் எனக்கு அப்படியே கிறுகிறங்குது. அப்படியே அப்படியே நெஞ்சு படபடபட அப்படியே மயக்கமா வருது. மயக்கம். இங்க பாருங்க, நீங்க 3 பேரும் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு இந்த பையன் அந்த ரூம்குள்ள வைக்கணும், அவ்வளவுதான். இன்னைக்கு விட்டா போச்சு, நாளைக்கு எலெக்ஷனு. மக்கள் ஓட்டு போட ஆரம்பிச்சுட்டா அப்புறம் ஐயானால வராது, அம்மானால வராது. புரிஞ்சுங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மாமா. அதெல்லாம் மேகலாவும் அத்தையும் பிசிறே அடிக்காம கச்சிதமா பண்ணுவாங்க. நீங்க எந்த கவலையும் இல்லாம போங்க, நான் பாத்துக்கிறேன். அம்மா என் கூட சேர்ந்து செய்ய ரெடினா நானே ரெடி தான். ஐயா, நீ மட்டும் செய். என்னம்மா நீங்க என்ன சொல்றீங்க? நான் மாட்டேன்னு சொன்னா மட்டும் நீங்க விடவா போறீங்க?
செய்றேன். இன்னைக்கு ராத்திரி பையன் ரூமுக்குள்ள வைக்கிறோம், எலெக்ஷன் கமிஷனுக்கு தகவல் சொல்றோம். இன்னைக்கு ராத்திரியே அந்த ஆளை தூக்கி உள்ளேயும் வைக்கிறோம். இனி ஜென்மத்துக்கு அந்த ஆள் வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு பெருசா பண்றோமாமா. நீங்க தைரியமா போய் எல்லா சேனல்காரனுக்கும் தகவல் சொல்லிடுங்க. அந்த ஆள் எனக்கு பண்ணதை விட பெருசா செய்யணுமாம்மா, பெருசா செய்யணும். சரி, பைய உள்ள வச்சுட்டு உடனே எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. மற்ற வேலையை நான் பார்த்துக்கிறேன். சரி, டன். பாத்து. வீட்டை அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமா தெரியும், நானும் உன்ன மாதிரி தானே. சின்ன மாப்பிள்ள, வீட்ல ஏதாச்சும் விசேஷமா? நீங்களும் பார்க்க தானே போறீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இல்ல மூணாவதா ஏதாவது? மூணாவதாவா? வாயிலே குத்திரப்ப. எல்லாரும் வீட்ல இருக்காங்க, பையன் எப்படி கொண்டு போய் உள்ள வைக்கிறது? மா பதட்டப்படாம இருமா, வச்சிடலாம். சமந்தி, ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது போறீங்களா? என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? வீட்ல தாங்க ஃபங்க்ஷன். வீட்லயா? என்ன ஃபங்க்ஷன்? என்ன ஃபங்க்ஷன்? பார்த்தா உங்களுக்கு தெரியலையா? நீ கொஞ்ச நேரம் இருமா, பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னன்னு கேட்டா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. பாண்டி அதை எடுத்துட்டு வா. என்ன சீதா, இங்க என்ன நடக்குது? நம்ம வீட்டுக்கு யாராவது முக்கியமான ஆளுங்க வர்றாங்களா? வந்தாச்சு. யாரு? நீங்க தான். டேய், என்னடா இதெல்லாம்? அப்பா, எலெக்ஷன் வேலையில பிஸியா இருந்துட்டு இத மறந்துட்டோம் பாருங்க. எதை மறந்த? இருங்க. உமா, இதோ வந்துட்டேன் தே. எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே வெற்றி விழா கொண்டாடுறாங்க போல இருக்கு. சீதா, எதுக்கு இதெல்லாம்? கொஞ்சம் இருங்க, சொல்றேன். பாண்டி, அத்தை வா. அத வரேன். அம்மா வாங்க போலாம். வாங்கப்பா. போங்க. டேய், போங்க சொல்றோம், போங்க. வாங்கப்பா. அம்மா வாங்க மாமா. எதுக்கு சீதா இதெல்லாம்? அங்க பாருங்க. மார்க்குக்கு எப்படி? போனாளா? பர்த்டேவா?
ஹாப்பி பர்த்டே டு யூ. மேகலா ஆ? ஒரு நிமிஷம் என்னங்க? உள்ளவா. இங்க வாங்க அத்தை மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். அப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாங்க. ரவி ஆ? அப்பாவோட ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் மூத்த பையனான நான் தான் முதல்ல அப்பா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குவேன். அந்த உரிமையை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். சரிண்ணா, வாங்கிக்க. வெடி பார்க்குற வா. இல்லை நல்லா இருங்க. நல்லா இருக்கு. இந்தாங்க. இது கேட்கல, நான் உனக்கு கொடுக்குற அல்வா. பிறந்த நாளாக கொண்டாடுற, இதுதான் நீங்கள் கொண்டாடுற கடைசி பிறந்த நாள். இந்த 60 வருஷம் மட்டும் இல்லை, 600 வருஷம், இல்லை 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 6000 வருஷம் உயிரோடு இருக்கணும். உங்கள் பிறந்த நாள் அதுவுமா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லைப்பா. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன்ப்பா, இந்த பிறந்த நாளை நீங்கள் ஆயுசுக்கும் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு பரிசு ஒன்று தரப்போகிறேன். எலெக்ஷனில் ஜெயிக்க போகிறது நீங்கள் தான். அதுதான் நான் உங்களுக்கு தரப்போகிற பிறந்த நாள் பரிசு. டேய், உங்க அப்பனுக்கே அல்வாவா? சூப்பர்ண்ணே, சூப்பர். ம். இங்க வாங்க. நல்லா உங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு, நல்லா இருங்கப்பா. மாமா ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருறா, நல்லா இருறா, நல்லா இருறா. எந்திரா. நாள் எப்படி அம்சமா அமைஞ்சிருக்கு பாத்தியா? இன்னைக்கு அந்த ஆளோட பிறந்த நாள் அதுவுமா சிவி சிங்கரிச்சு உள்ள அனுப்ப போறோம். ஏய் மச்சான், என்னது இது? முறை செஞ்சா திருப்பி செய்ய மாட்டீங்களா? பாண்டி சும்மா ஓகே, அப்ப திருப்பி செஞ்சிடவா? ஓகே ஓகே. டேய், சும்மா இருடா. உமா, ஏய், நில்லு. ஏய், ஓடாத, பாத்துமா. உமா, டேய், ரவி, ஓடாத. ஓடாத, நில்லு. அவளை ஓட விடாதடா. என்ன பூசுன? எனக்கு பூசுன. ஏய், உமா, உமா. பாத்து. மச்சான், ஏய், நில்லு. உமா, நில்லு. என்னது இது? நில்லு, உமா. ஏய், உமா, நில்லு. இருங்க. உமா, நின்னுடு. உமா, நில்லு. உமா, நில்லுன்னு சொல்றேன். ஏய், உமா. டேய் பாண்டி, ஆமாமா, இந்த கேக் எடுத்துட்டு போய் உள்ள வை. சரி மாமா.
என்ன கேக் மட்டும்தானா? பின்ன வேற என்ன வேணுமா பர்த்டே பாய்க்கு? நீ பார்த்து எது கொடுத்தாலும் ஓகே தான். பாண்டி அக்கா கோ ஆன் டவுன். அத்த என்னத்த? ஆமாமா இதுதான் கரெக்ட் டைம். நீ போய் அந்த பைய வச்சுட்டு வந்துரு. நான் மட்டும் எப்படி தனியா போறது? நீ என் கூட வா. ஐயோ என்னம்மா டைம் ஆயிட்டு இருக்கு. நீ போ, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். யாரும் வராம பாத்துக்கிறேன். ஏய், யாராவது வந்தா நான் என்ன பண்ணுவேன்? நான் சிக்னல் கொடுக்கறேம்மா. என்ன சிக்னல் கொடுப்ப? விசில் சிக்னல். விசிலா? நீ போ, போ, எனக்கு போ. வேங்க வேங்க போ. மாமா இந்த புடி. ஐயோ, புடிமா. யாராவது வந்துட போறாங்க. பார்க்க போறாங்க. போ போ. எனக்கு பயமா இருக்குமே. இல்ல பயமா இருக்கு. யாராவது பாத்துற போறாங்க. சீக்கிரம் போ. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமே. அம்மா ஏன் அப்படி பண்ற? போமா. போ 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 போ. போ. என்னோட ரூம்ல ஒரு சின்ன பை இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு வா. சரிதா. ஐயோ அம்மா அம்மா. பாண்டி வா வா பாண்டி. நான் வந்துட்டோம். நீ எதுக்கு இங்க வந்தா? அது நானு அது கேக் எனக்கு தரவே இல்லல்ல. ஆசையா இருந்துச்சு, அதான் சாப்பிட்டு போலான்னு வந்தேன். ஏன் எல்லாரும் சாப்பிட்டா? கொண்டு போய் 3 பேர் சாப்பிடுவோம். போவா. இரு வர. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. எங்க அம்மா தான் பண்ணாங்க. எங்க அம்மா தான் பண்ணாங்க. நான் இது பண்ண பாவி. அம்மா என்ன நம்மா? என்ன அம்பான்னு விட்டுட்டு எதுக்கு இங்க வந்த? அத்தா இதான் அத்தா. இதுதான். சரி நான் போயிட்டு எல்லாரும் டிஃபன் வாங்கிட்டு வந்துடுறேண்ணா. டேய் இருடா, எல்லாரும் சேர்ந்து போய் சாப்பிடலாம்டா. மாமா நீ எலெக்ஷன் இருக்குது மாமா. இது என்ன விடுங்க, நான் போய் சர்ன்னு வாங்கிட்டு வந்துடுறேன். இதுதான் பர்த்டே கிஃப்ட். நீ விசில் அடிக்கிறேன்னு சொல்லிதான் உன்னை நம்பி நான் உள்ள போனேன். ஏன் நீ விசில் அடிக்கல?
அம்மா நான் அடிச்சு பார்த்தேன். சத்தம் வரலம்மா, காத்து தான் வந்துச்சு. என்னதே சத்தம் வரலையா? பொண்ணு இரு 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 டென்ஷன் ஆகாத. ஆமா நீ எப்படி வெளியில வந்த? இதுதான் என் உயிரையே காப்பாத்துச்சு. இது அங்க இருந்ததுனால தான் நான் பொழைச்சு வெளியில வந்திருக்கேன். 60 வயசாச்சு. இதுக்கு மேல இந்த பேனாவை வச்சு நான் என்ன பண்ண போறேன் சீதா? நீங்க பதவி ஏற்கும் போது உங்களோட முதல் நாள் முதல் கையெழுத்து இந்த பேனால தான் போடணும். ம்? ஆனாலும் உன் புருஷனை விட நீ மகா கேடி. என்ன மாப்பிள வாங்க வாங்க மாப்பிள. புகழ்ந்ததெல்லாம் இருக்கட்டும், போன காரியம் என்னாச்சு? மாப்பிள சாவித்திரி போன காரியம் என்ன ஆகும்? சக்சஸ். அம்மா வச்சிட்டியா? மாமா சொன்ன மாதிரி அந்த ஆள் ரூமில் வச்சாச்சு. இனி தைரியமாக ஆக வேண்டிய விஷயத்த பண்ணலாம். இன்னைக்கு தான் வாழ்க்கையில் உருப்படியான ஒரு வேலையை பார்த்துருக்கேன்.